ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி சூப்பராக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பைத்தம் பருப்பு சாம்பார் இல்லை பாசிப்பருப்பு சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லையா? அப்போ கண்டிப்பாக இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம காம்பினேஷனாக இருக்கும். குயிக்காக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம வந்து பைத்தம்பருப்பை வந்து நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் பைத்தம்பருப்பையும் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அது நல்லா நுர கட்டி வந்ததுக்கப்புறம் அந்த மேலே இருக்க நுரையெல்லாம் எடுத்து போட்டுட்டு பூண்டு, தக்காளி, வெங்காயம் நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இதை கடைய கூட போகிறதில்ல. எங்கள் அம்மாவோட ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி நுர கட்டி வந்துருச்சு. ஸோ அது கொதிக்கும் போதே நம்ம வந்து பூண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தக்காளியுமே நம்ம கட் பண்ணி போட்டு போகிறோம். ஸோ இந்த வெங்காயத்தில் வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அது எதுக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாவையும் அதில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரத்துக்கு வந்து நாங்கள் பச்சை மிளகா தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சின்ன வெங்காயம் வந்து ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்காக அந்த ஒரு வெங்காயத்திலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு அது நல்லா கொதிக்கட்டும். ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது பாட்டுக்கு விட்டுருங்க. அப்பப்போ லைட்டாக வந்து கிண்டி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நல்லா வெந்துட்டுருக்கு. அது ஃபுல்லாக சுண்டி வரணும். அந்த ஸ்டேஜில் வரும்போது நம்மளோட சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இனிஷியலாக நம்ம வச்சுருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு ஒரு குட்டி தாளிப்பு. நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயம் தான் இது. இது வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ சாம்பாரும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த திக்னஸ் எல்லாமே வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து கொத்தமல்லியை வந்து நம்ம சாம்பாரில் இப்போது இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு அந்த தாளிப்பில் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் போட்டு வதக்கிட்டு நம்ம இதை எடுத்து அப்படியே சாம்பாரில் வந்து போட்டுற போகிறோம். அவ்வளோதான், நம்ம சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை போட்டுட்டு ஒரே ஒரு கிண்டிட்டு அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சாம்பார் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ. கண்டிப்பாக ஒரு நாள் சப்பாத்தி கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாங்கள் இன்றைக்கி வந்து தோசைக்கு தான் சாம்பார் வச்சுருந்தோம். ஸோ அப்படியே வந்து டிவி பார்த்துட்டு கவினுக்குமே வந்து டிஃபன்லாம் ஊட்டிட்டு நானுமே சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாய்.